அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆசைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேற சகல செல்வங்களும் தேடி வர எளிமையான ஒரு வரி மந்திரம். அது என்ன மந்திரம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நிறைவேற நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில நாம் நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்க மிகவும் எளிமையான ஒரு வரி மந்திரத்தை பார்க்க போறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காகவும் அல்லது தேவைகளுக்காகவும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம். ஜஸ்ட் தினமும் நீங்க 21 முறை 21 டைம்ஸ் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே போதும். வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்மை தேடி வரும். பணம், பெயர், புகழ், வீடு, வண்டி வாகனங்கள், ஆசைப்பட்ட வாழ்க்கைன்னு அனைத்துமே நம்மை தேடி வரும். தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரம் இது. ஆனால் குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்காவது இந்த மந்திரத்தை இடைவிடாமல் தொடர்ந்து நீங்க சொல்லி பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஒரு வரி மந்திரம்னு இதை சொல்றதை காட்டிலும் 4 வார்த்தைகளை கொண்ட மந்திரம்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு எளிமையான மந்திரம், அதே நேரத்தில் சிவபெருமானுடைய சூட்சமமான மந்திரம் இது. கரண்டா நீங்க எத்தனை மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம். ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். என்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை துவங்கணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா வளர்பிறை திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அல்லது திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள். இப்ப நம்ம பார்த்த தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்திர ஜபத்தை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா விடியற்காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம், அல்லது மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம். இப்ப நம்ம பார்த்த எந்த நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே இதே டைமிங்ஸ் தாங்க. நேரங்களில் மாற்றம் கிடையாது. தினமும் ஒரே நேரத்துல தான் மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. வயது வித்தியாசமே கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்படும் நாட்கள்ல மட்டும் பிரேக் எடுத்துட்டு மற்ற நாட்கள்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம். மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் மட்டும் கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு தான் குளிக்கணும்னு கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். மற்ற தினங்களிலும் குளிச்சுட்டு நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை அல்லது தவிர்க்க முடியாத வேறு காரணங்கள் இருந்தால் ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. தினமும் 21 முறை மட்டும் தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போறதுனால நின்னுட்டே நம்ம மந்திர ஜபத்தை செய்யலாம். மோஸ்ட்லி நீங்க வடக்கு திசை, அதாவது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைனா ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லணும். மேற்கு மற்றும் தெற்கு திசை, அதாவது வெஸ்ட் மற்றும் சவுத் டைரக்ஷனை நோக்கி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது. 21 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவையை மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நாம் சொல்லக்கூடாது. சிவபெருமானை மட்டும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வீட்டிலிருந்தும் மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அல்லது கோவில்களில் இருந்தும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். ஒர்க் பண்ற இடத்துல, அதாவது ஆபீஸ்ல உங்களுக்கு டைம் கிடைச்சா அங்கேயும் நீங்க சொல்லலாம். அல்லது நீங்க ஸ்டே பண்ணிருக்க கூடிய ரூம்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். மந்திரத்தை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் சிவ சிவ. இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய 2வது வார்த்தையான ரீங் அப்படின்ற வார்த்தையை ரிங்னு படிக்க கூடாதுங்க. கொஞ்சம் இழுத்து அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது ரீங் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப உங்களுக்கே தெரியும் இது ரொம்பவுமே எளிமையான மந்திரம். தினமும் 21 முறை சுலபமாக நம்மால் சொல்ல முடியும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல
குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லிட்டு வாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல மட்டும் தீட்டு நாட்கள்ல மட்டும் பிரேக் எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டோட்டலா 90 நாட்களுக்கு இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லிட்டே வாங்க. வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே அளப்பரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவது உறுதி. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.